Hi, this is Dr.R.Kishore from Tamil Nadu. ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பெட் லவர்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, டாகுக்கு பிராய்லர் சிக்கன் கொடுக்கலாமா? அது மீடியாவில் நியூஸ் பேப்பரில் இன்னும் நிறைய டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஹார்மோன்னு சொல்லக்கூடிய ஸ்டீராய்டை நிறைய யூஸ் பண்ணுறாங்க, அதனால் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வருது, கேன்சர் வருது அப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, அதை நாய்க்கு கொடுக்கறது சரியா தவறா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட டவுட்ஸை கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த டீட்டெயிலான ஒரு வீடியோ. அந்த ஹார்மோன்னு சொல்லக்கூடிய ஸ்டீராய்டு, அதாவது அனபாலிக் ஸ்டீராய்டுங்கிறது கரெக்டான டேர்ம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான்ட்ரலோன், ஸ்டானோசுவால், அதே மாதிரி டெஸ்டோஸ்டிரான் அப்படின்னு சொல்லக்கூடிய அதோட டெரிவேட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி நிறைய ட்ரக்ஸ் இருக்குது. இது அனபாலிக்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த ட்ரக்ஸை நம்ம உடம்புல ஒரு 4-5 வாரம் கொடுக்கும்போது அந்த மசிலோட அளவு அதிகமாகும், ஹீமோகுளோபின் லெவல் அதிகமாகும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லக்கூடியதெல்லாம் அதிகமாகும், போன் திக்காகும். ஸோ இதெல்லாம் அதனால தான் இதை க்ரோத்தை பில்ட் பண்ணுற மசிலை அதிகமாக்கக்கூடியது தான் அனபாலிக் ஸ்டீராய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை கொடுக்கறதுனால தான் பிராய்லர் சிக்கன் வேகமாக வளருது, 45 நாளில் 2 கிலோ வருது, இல்லை ஒரு 2.2 kg வருது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி தொடர்ந்து ஹார்மோனை இல்லை ஸ்டீராய்டை கொடுக்கறதுனால தான் உண்மையிலேயே அந்த பிராய்லர் வேகமாக வெயிட் கெயின் ஆகுதா, அதுதான் வேகமாக வளர காரணமா, அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத டீட்டெயிலில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பிராய்லர்னால் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது ஒரு பியூர் ப்ரீடு அப்படின்னு சொல்லலாம். அதை டெவலப் பண்ணாங்க, அது ஹைப்ரிடுன்னு சொல்லலாம், பியூர் ஸ்ட்ரெயின்னு சொல்லலாம். ஸோ அதை 1920 பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் டொனால்டு சாவர் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் தான் அதோட முன்னோடி. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அமெரிக்காவில் இருந்த ஒரு கனடாவை சேர்ந்தவர். அமெரிக்காவில் பிளைமவுத் ராக் அப்படின்னு ஒரு ப்ரீட் இருந்துச்சு, நல்லா போந்தா கோழி மாதிரி பெருசாக இருக்கும். ஸோ அதை டபுள் பிரஸ்டட் கார்னிஷன் ஒரு ப்ரீட் இருக்குது, அதோட மிக்ஸ் பண்ணார். அதுலேருந்து தான் ஃபஸ்ட்டு ஹைப்ரிட் வந்துச்சு. அது வேகமாக வளரக்கூடியது, வெயிட் கெயின் அதிகமாக இருக்கக்கூடியது. ஸோ அந்த ப்ரீடை தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் அமெரிக்காவில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. 1960 அந்த ப்ரீடு அமெரிக்கா, கனடா எங்கே பார்த்தாலும் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அவர் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த கிராசிங்க்கு பிளைமவுத் ராக் அண்ட் கார்னிஷ்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரீடை யூஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு ஹைப்ரிடை உருவாக்குனார், பிராய்லர் மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் இதில் ரிசர்ச்லாம் இன்வால்வ் ஆகி நிறைய கம்பெனிஸ், ப்ரைவேட் லிமிடெட், அவங்கெல்லாம் அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ரெயினை உருவாக்குனாங்க. இந்த பிராய்லர் ஸ்ட்ரெயினில் இல்லை ப்ரீடில் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயினுங்கிறது கரெக்டான வேர்டு. ஸோ இதில் நிறைய வெரைட்டி இருக்குது, அதில் நிறைய கம்பெனிஸ் இன்வால்வ் ஆகுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏவிஜன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி ஹபார்டுன்னு சொல்லுவாங்க, ஹார்பர் அக்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் மேஜர் கம்பெனிஸ். இவங்க தான் இந்த கிராண்ட் பேரண்ட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய பியூர் ஸ்ட்ரெயினை ஒரு ப்ரீடு மாதிரி டெவலப் பண்ணாங்க. ஸோ அந்த ஏவிஜன்ங்கிற கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா ராஸ்ன்னு ஒன்று டெவலப் பண்ணாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய சப் வெரைட்டி இருக்கும். ஒவ்வொரு டைம்லையும் ஒன்று புதுசாக ஒரு அட்வான்டேஜஸோட வெயிட் கெயின் அதிகமாகுது. ஸோ இந்த கிளைமேட்டை தாங்கி வளருதுன்னா அதில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஹபார்டுன்னு ஒன்று இருக்குது, அவங்க யூகேயில் இருக்காங்க. ஸோ அவங்களும் நிறைய இந்த மாதிரி பியூர் லைன் வச்சுருக்காங்க, ஸ்ட்ரெயின்னு சொல்லக்கூடியதை. அதே மாதிரி ஹாப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹாப் வென்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க யூஎஸில் உள்ள ஒரு கம்பெனி. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 700, 500, ஹாஃப் 700, 500 அதுலேருந்து இங்கே இந்தியாவுக்கு வென்காப் அப்படின்னு கூட உருவாக்குனாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெயின் எல்லாமே இன்னைக்கு இந்தியாவில், தமிழ்நாட்டில் நம்ம சாப்பிடக்கூடியது எல்லாமே இந்த மாதிரி கம்பெனிகள்கிட்ட இருந்து கிராண்ட் பேரண்ட் ஸ்டாக் இல்லை அந்த பெற்றோர்களை அவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு இங்கே சில டெவலப்மெண்ட் பண்ணி அதுலேருந்து குஞ்சு எடுத்து தான் நம்ம சாப்பிட்ற பிராய்லரை இன்னைக்கு உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3-வே கிராசிங்ன்ட்டு அதில் நிறைய ப்ரீடை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்க அந்த ப்ரீடை ஸ்ட்ரெயினை டெவலப் பண்ண அதில் பார்த்தீங்கன்னா கார்னிஷ், பிளைமவுத் ராக், நியூ ஹாம்ஸ்டயர், ஜெர்சி, பிளாக் ஜெயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரம்மாஸ், அந்த ப்ரீடெல்லாம் யூஸ் பண்ணி அதையெல்லாம் செலக்டிவ் ப்ரீடிங் அண்ட் இன்ப்ரீடிங்கில் 3-வே கிராசிங்கில் தான் இந்த பியூர் ஸ்ட்ரெயினை உருவாக்குனாங்க. ஸோ அடுத்து அந்த ஸ்கின் எல்லோ கலர் ஆக்குறதுக்கு ஜங்கிள் ஃபவுல்னு சொல்லக்கூடிய காட்டுக்கோழிகளையும் அந்த ப்ரீடிங் ப்ரோக்ராமில் இன்வால்வ் பண்ணி, ஸோ அந்த இதை சீக்ரெட்டாக வச்சுருப்பாங்க, ரிவீல் பண்ண மாட்டாங்க. அவங்க என்னென்ன ப்ரீடை யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு சீக்ரெட் இருக்கும். அதை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய டாக்டர்ஸு, ஜெனட்டிக்ஸில் ரொம்ப ஃபேமஸானவங்க, ஸ்பெஷலிஸ்ட்டு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த லைனை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இது நிறைய ரிசர்ச் நடந்துக்கிட்டே இருக்கும் உலகம் முழுக்க. ஸோ இந்த பியூர் ஸ்ட்ரெயின் சொல்லக்கூடிய பிராய்லர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேகமாக வளரக்கூடியது, வெயிட் கெயின் சீக்கிரம் வரும்.
ஸோ வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா 39லேருந்து 45 நாளுக்குள்ள 1.8 kgலேருந்து ஒரு 2.2 வரைக்கும் அதிகபட்சம் பாடி வெயிட் வரக்கூடியது. நார்மலாக நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த கோழிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 120 நாள் ஆகும் ஒரு 1.5 கிலோ 2 கிலோ வர்றதுக்கு, இல்லை சில நேரம் 6 மாதம் கூட ஆகும். ஆனால் இந்த ப்ரீடெல்லாம் வந்து ஜெனட்டிக்கலி வெயிட்டை வந்து வேகமாக கெயின் பண்ணுறதுக்காக அதிகமாக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பியூர் ஸ்ட்ரெயின் இது. ஸோ இதை வந்து நீங்கள் வீட்டில் வளர்த்தா கூட சாதாரண ஃபுட்டு கூட கொடுத்தா கூட ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மில் வந்து நல்ல ஃபுட்டு கொடுப்பாங்க. வீட்டில் நீங்கள் அந்த அளவுக்கு கொடுக்கலனாலும் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மில் வந்து 2 kg வருது அப்படின்னா உங்கள் வீட்டில் வளர்க்கும் போது அதே டைமில் ஒரு 1.2 kg வரும். இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஸோ மருந்து கொடுத்தா இல்லை ஹார்மோன் கொடுத்தா தான் வளருங்கிறது ஒரு தப்பான கான்செப்ட். இந்த ஸ்ட்ரெயினே வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வளரக்கூடிய தன்மை படைத்தது, அதோட ஜீன் அப்படி. ஸோ அது செலக்டிவ் ப்ரீடிங்கில் 3-way கிராசிங்கில் அதை வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து உருவாக்குனாங்க. அது ரொம்ப பேசிக்கான ஒரு பிரின்சிபல். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும்னா ஒரு குஞ்சு வந்து 35 ரூபா தான் வரும் பிராய்லர் குஞ்சு. வீட்டில் ஒரு 10 தான் வாங்கிக்கிட்டு வந்து வளர்த்தீங்கனாலே தெரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஏன் வேகமாக வளர இன்னொரு காரணம் என்னன்னா கோழி தீவனம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவுல்ட்ரி ஃபீடுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு 30-லேருந்து 40% வந்து மெய்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சொர்க்கம் இல்லை மெய்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சோளம் மக்காச்சோளத்தை சேர்ப்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா மாவுச்சத்து ரொம்ப அதிகம். ஸோ அதை எனர்ஜி அதிகமாக கொடுக்கறதுனால வேகமாக வளரும். அதே மாதிரி வந்து புரோட்டீன் சொல்லக்கூடிய புரதம், அது வந்து சோயாபீன் வந்து நிறைய ஆட் பண்ணுவாங்க, 20-லேருந்து 30% ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த புரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா சோயாவில் 100 கிராமுக்கு 46.8 கிராம் இருக்குது. ஸோ அதான் ஹையஸ்ட் கண்டென்ட் இன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த புரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கிறதுனாலையும் வேகமாக அந்த மசில்லாம் வந்து பில்ட் ஆகும். அதே மாதிரி அந்த கோழி தீவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஷ் மீல்னு சொல்லக்கூடிய கருவாடு சேர்ப்பாங்க, ஒரு 5 to 10% சேர்ப்பாங்க. அதுலேயும் புரோட்டீன் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய மினரல்ஸ் வந்து சேர்ப்பாங்க. மினரல்ஸ்னால் ஜிங்க்கு, இந்த கோபால்ட், அந்த மாதிரி அந்த மைனர் நியூட்ரியன்ஸு, விட்டமின்ஸு, கொஞ்சோண்டு சால்ட்டு இவ்வளவு சேர்ப்பாங்க. இதையெல்லாம் கொடுக்கும்போது அந்த ஜெனட்டிக் மேக்கப் ப்ளஸ் வந்து இந்த ஃபுட்டு சேரும்போது ரொம்ப வேகமாக வளரும். இதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த பிராய்லர் சிக்கன்லாம் வேகமாக வளர்கிறதுக்காக செலக்டிவ் ப்ரீடிங்கில் ரொம்ப திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதால் இதெல்லாம் அடிக்டிவ் ஜீன் ஆக்ஷன் சொல்லுவாங்க. வெயிட் கெயின் அதிகப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாயிடும், நோய் எதிர்ப்பு சக்தியே இருக்காது. அதுக்காக நிறைய வேக்சின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பாக்டீரியாவை கொல்லக்கூடிய மருந்துகள் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதை குரோத் ப்ரோமோட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ்னா டாக்ஸிசைக்ளின், சிப்ரோஃப்ளாக்சிசின், ஜென்டாமைசின், சல்ஃபா ட்ரக்ஸு, இது மாதிரி நிறைய ட்ரக்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வேக்சின் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இந்த வெள்ளை கழிச்சலை கண்ட்ரோல் பண்ண ராணிக்கெட்டு, அடிவிகே, ஐபிடின்னு சொல்லுவாங்க, கொரைசா, மேரக்ஸ், இது மாதிரி நிறைய வேக்சின் யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ், குரோத் ப்ரோமோட்டார், இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மட்டும்தான் வந்து அந்த பிராய்லர் வந்து அதிக கெயின் பண்ணுறதுக்கு காரணம். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சிக்கன் வந்து ஒரு 130-லேருந்து 150 ரூபா வேரி ஆகி விற்கிது மார்க்கெட் ரேட்டில். இப்போ இந்த அனபாலிக் ஸ்டீராய்டெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான ஒன்று, நான்ட்ரலோனா இருக்கட்டும், ஸ்டானோசோல், டெஸ்டோஸ்டெரான், இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ப்ராடக்ட்டு. அதை வந்து ஒரு 2 கிலோ சிக்கனை உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 டோஸ் போட வேண்டியிருக்கும். ஒரு டோஸ் மினிமம் 150லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது வந்து அரௌண்ட் 250, 300 அது மாதிரி ரேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு 5 டோஸ் கொடுக்கறதுக்கு ஒரு 2 கிலோ உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபா செலவு பண்ண வேண்டி வரும். ஒரு கோழியை வந்து 2 கிலோ ஆக்குறதுக்கு இவங்க சொல்ற மாதிரி ஸ்டீராய்டை யூஸ் பண்றாங்கன்னு உண்மையா இருந்தா ஒரு 2 கிலோ சிக்கனுக்கு ஒரு 500 ரூபா செலவு பண்ண வேண்டி வரும் உருவாக்குறதுக்கு. இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு 2 கிலோ சிக்கனை உருவாக்குறதுக்கு 500 ரூபாய்க்கு இன்ஜெக்ஷன் போட்டு, அது இல்லாமல் வேக்சின்னு, ஆன்டிபயோட்டிக்ஸு, ஒரு குஞ்சியே ஒரு 40 ரூபாய் வரும். அதுக்கு தீவனம், அதுக்கப்புறம் இடம், கரண்ட் பில்லு, வாட்ரு, ஆள், இதெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு சிக்கனை வந்து ஒரு கிலோவை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 500 ரூபாய்க்காவது விற்கணும். ஸோ அப்போ தான் வந்து இது லாபமான தொழிலாக இருக்கும். யாருமே வந்து 1 கிலோ சிக்கனையோ இல்லை 2 கிலோ சிக்கன் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு 800 ரூபாய் செலவு பண்ணி அதை 150 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் வந்து முட்டாள்தனமாக யாரும் விற்க மாட்டாங்க. ஸோ அந்த ஸ்டீராய்டை பற்றி நீங்கள் படிச்சீங்கன்னாலே தெரியும். அதே மாதிரி இந்த இதுக்கெல்லாம் நிறைய லிங்க்கை வந்து இந்த வீடியோவுக்கு கீழே அந்த இதில் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் படிச்சீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் கேட்கலாம், இந்த பிராய்லர் சாப்பிட்றதுனால எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்லையா, டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குது அப்படின்னு. இதுலேயும் இருக்குது, ஆனால் அந்த பத்திரிகைகளில் எழுதுகிற மாதிரி ரொம்ப பெரிய அளவில் இல்லை. ஸோ மைனராக சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிஸ்அட்வான்டேஜ் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா,
நிறைய அந்த ஆன்டிபயோட்டிக்ஸை யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். ஏன்னா இதில் வந்து ஈகோலை, சால்மனல்லா இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் ரொம்ப வேகமாக வரும். அதனால வந்து ரெகுலராக பீரியாடிக்கலாக இந்த மாதிரி குரோத் ப்ரொமோட்டர் as well as ஆன்டிபயோட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடியதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது அதோட ரெசிடியூன்னு சொல்லக்கூடிய உடம்புல ஒரு ட்ரக்கை வந்து கோழிக்கு கொடுத்தாலும் சரி, நாம் எடுத்தாலும் சரி, இல்லை ஒரு டாகுக்கு கொடுத்தாலும் வாய் வழியாக கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து இன்டெஸ்டைனுக்கு போகும். இன்டெஸ்டைன்லேருந்து உறிஞ்சப்பட்டு, அதாவது குடல்லேருந்து உறிஞ்சப்பட்டு லிவருக்கு போகும். லிவரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அங்கே P450 சைட்டோக்ரோம் அப்படிங்கிற என்சைம் சிஸ்டம்லாம் இருக்குது. ஸோ அங்கே உள்ள அந்த என்சைம்லாம் என்ன பண்ணுன்னா இந்த ட்ரக்ஸை எல்லாம் உடைச்சி அதோட வீரியத்தை குறைச்சி அதை வாட்டர் சாலிபிளாக கன்வெர்ட் பண்ணி ஒன்று வந்து யூரின் வழியாக வெளியேற்றும். மெஜாரிட்டி நிறைய டாக்ஸின் சாப்பிட்டாலும் சரி, பாய்சன் சாப்பிட்டாலும் சரி, அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாமே லிவருக்கு தான் போகும். ஸோ லிவர்லேருந்து அது உடைக்கப்பட்டு அதுக்கு பேர் வந்து மெட்டபலைசன் ஆகுறதுன்னு சொல்லுவோம். அது பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அதுலேயே phase 1 phase 2 அப்படிலாம் இருக்குது. அங்கேருந்து உடைக்கப்பட்டு அது வாட்டர் சாலிபிளாக தண்ணியில் கரையக்கூடியதாக மாற்றப்பட்டு யூரின் வழியாக வெளியே வந்துடும். ஸோ இதுதான் பேசிக்காக எல்லாத்துக்குமே நடக்கிறது. இந்த மாதிரி அந்த கோழிக்கு கொடுக்கப்பட்ட தீவனத்தில் உள்ள அந்த மெட்டல்ஸும் சரி, எல்லா மருந்துகளும் சாப்பிட்டது எல்லாமே வந்து லிவருக்கு போய் அங்கே உடைக்கப்பட்டு கிட்னிக்கு வந்து கிட்னியில் ஸ்டோர் ஆகி அதுக்கப்புறம் எக்ஸ்கிரீட், அதாவது இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோழியை பொறுத்த வரைக்கும் மோஷன்லேயே அந்த யூரிக் ஆசிடு, யூரின் மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒன்றா தான் வரும். ஸோ அந்த மேமல்ஸில் வர்ற மாதிரி தனியாக யூரின் வராது. அந்த லிட்டர் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. அதுலேயே வந்து கிட்னிலேருந்து எக்ஸ்கிரீட் ஆகுறதும் சேர்ந்து தான் அதுக்கு மோஷனாக வரும். அதை தான் லிட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த நம்ம ஒரு ட்ரக் வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து ஒரு ஃபார்மில் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு சர்டைன் பீரியட் வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்து பாடியிலேருந்து எலிமினேட்டர் எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு ட்ரக்குக்கும் ஒரு டைம் இருக்குது. அது வித்ட்ராயல் டைம்னு சொல்லுவாங்க. 5 நாள், 10 நாள், 14 நாள்னு ஒரு ட்ரக்கை கொடுத்துட்டு ஒரு 5 நாள் கழித்து தான் வந்து மார்க்கெட்டுக்கு அனுப்பணும். ஆனால் அப்படி யாரும் தமிழ்நாட்டில் பண்ணுறது இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி அது உடம்புல இருக்கும்போதே அனுப்பிடுறாங்க. அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிடியூ இருக்கும்போதே மார்க்கெட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அதை நாம் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து சிப்ரோபிளாக்சிங்கிற ஒரு ட்ரக் இருக்குது. அது சால்மனல்லா, ஈகோலைக்கெல்லாம் நல்லா கேட்கும். ஸோ அந்த ட்ரக்கை வந்து கோழிக்கு கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு 5 நாள்லேருந்து 10 நாளில் எக்ஸ்கிரீட் ஆகி வெளியே போயிடும் உடம்புல இருந்து, கோழியோட உடம்புல இருந்து. அதை அதுக்கு முன்னாடியே வந்து வெளியே வந்து மார்க்கெட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அதை நம்ம வாங்கி சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள பாக்டீரியா வந்து, ஏன்னா அது மைனர் குவான்டிட்டியில் தான் வரும். ஸோ டோஸை வந்து கரெக்டாக கொடுக்கலாம். பாக்டீரியா வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிடும். பாக்டீரியல் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுன்னா அடுத்த தடவை உங்களுக்கு சால்மனல்லா, டைஃபாய்டு வரும்போது அந்த சிப்ரோஃப்ளாக்சின் மருந்து கொடுத்தா ஒர்க் பண்ணாமல் போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை விட அடுத்த வருஷன் வந்து தேடி போகணும். ரொம்ப பவர்ஃபுல்லான ட்ரக்ஸை கொடுக்கணும். ஸோ அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஒரு காமனான ப்ராப்ளம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். யூரோப்பியன் யூனியன்லாம் இந்த வித்ட்ராயல் டைம்னு இருக்குது. ஒரு ட்ரக்கை கொடுத்தீங்கன்னா 14 நாள்லாம் அது வரைக்கும் மார்க்கெட்டுக்கு அனுப்பக்கூடாது. ஏன்னா அங்கே கண்டினியூஸாக ரெகுலராக மானிட்டரிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சாம்பிள் எடுத்து செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மானிட்டரிங் சிஸ்டம் வந்து இந்தியாவில் இல்லை. அதே மாதிரி பவுல்ட்ரியை பொறுத்த வரைக்கும், அதாவது கோழிகளை அந்த பிராய்லர் பொறுத்த வரைக்கும் நிறைய இந்த மல்டி விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் நிறைய சேர்ப்பாங்க. அதே மாதிரி என்வாயர்மெண்ட், வாட்டர், இதில் இருந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி மெட்டல்னு சொல்லக்கூடிய அந்த பிபின்னு சொல்லுவாங்க, லெட்டு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காட்மியம், குரோமியம், இதெல்லாம் மெட்டல். ஸோ இதெல்லாம் வந்து தண்ணியின் வழியாகவோ, ஏன்னா தண்ணியில் எல்லாமே கண்டாமினேட்டட் தான். ஸோ நம்ம குடிக்கிற தண்ணியும் அப்படி தான் இருக்குது. இந்த அதாவது மெய்ஸ் யூஸ் பண்ணுறோம், சோயாபீன், அதுக்கு வந்து அதில் கூட இந்த ஹெவி மெட்டல்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கலாம். அதை சாப்பிடும்போது அது வந்து நிறைய இடங்களில் போய் கறியில் அந்த பிராய்லரோட இதில் டெபாசிட் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்னி, அதே மாதிரி லிவரில் தான் எல்லா மெட்டல்ஸும் பாய்சனும் அதிகமாக இருக்கும். அப்புறம் கிட்னியில் இருக்கும். அதே மாதிரி இன்டர்னல் ஆர்கன் சொல்லக்கூடிய ஹார்ட், இதயத்தில் இருக்கும், ப்ரோவென்ட்ரிகுலஸ், இந்த மாதிரி இன்டர்னல் ஆர்கனில் மெட்டல்ஸும் இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ், இந்த ரெசிடியூவெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ரொம்ப மசில் அண்ட் போனில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெட்டல்ஸு, அது அஸ் வெல் அஸ் டாக்ஸின்னு, இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் ஸ்டோர் ஆகும். ஃபியூ மெட்டல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசில் அதிகமாக ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி அந்த கோழி தீவனத்துக்கு பயன்படுத்துகிற சோளமாக இருக்கட்டும், மக்காச்சோளம், சோயாபீன், இதுக்கெல்லாம் நிறைய இந்த பூச்சிக்கொல்லி, இன்செக்டிசைடு, பெஸ்டிசைடு நிறைய யூஸ் பண்ணுறதுனால அந்த பாய்சனும் வந்து இந்த கோழிக்கறியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிடிடி, ஆர்கனோக்ளோரின், கார்பமேட்ஸ், எண்டோசல்ஃபான், இந்த மாதிரி நிறைய ட்ரக்ஸை வந்து பூச்சிக்கொல்லியாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா மக்காச்சோளத்தில் வந்து பூச்சியெல்லாம் கண்ட்ரோல் பண்ண. ஸோ அது வந்து கோழி தீவனத்துலேயும் கலந்து கோழிகளுக்கும் வர வாய்ப்பு இருக்குது.
ஸோ அது எங்கே போய் டெபாசிட் ஆகும்னாக்க இந்த பெஸ்டிசைடுன்னு சொல்லக்கூடிய வயலுக்கு அடிக்கக்கூடிய பூச்சிக்கொல்லிகள் எல்லாமே ஃபேட்டில் தான் போய் டெபாசிட் ஆகும். ஃபேட் எங்கெங்கே இருக்குன்னா கோழியில் வந்து ஸ்கின்னுக்கு கீழே நிறையா இருக்கும். அப்புறம் விஸ்ரல் ஆர்கன் சொல்லக்கூடிய கிட்னியை சுற்றி, இதயத்தை சுற்றி, லிவரை சுற்றி அங்கேயெல்லாம் போய் நிறைய டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஆர்கனோபாஸ்பரஸ், ஆர்கனோக்ளோரின்னு சொல்லக்கூடிய அதில் கிளாசிஃபிகேஷன் நிறைய இருக்குது ட்ரக்ஸு. ஸோ அது எல்லாமே வந்து ஃபேட்டில் தான், ஃபேட் லவ்வின்னு சொல்லுவாங்க, ஃபேட்டில் மட்டும்தான் ஸ்டோர் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த ஹெவி மெட்டல்லாம் கிட்னி, லிவரு ஆஸ் வெல் அஸ் இன்டர்னல் ஆர்கன் இதில் போய் அப்படியே ஸ்டோரேஜ் ஆகும். இந்த சொல்லக்கூடிய பெஸ்டிசைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேட்டில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ என்னோட பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் சாப்பிடும்போது இந்த இன்டர்னல் ஆர்கன் சொல்லக்கூடிய குறிப்பாக லிவரு, அதே மாதிரி கிட்னி, அந்த இதயம், இதையெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி உள்ள கொழுப்பையும் சாப்பிடாதீங்க, அதில் தான் பெஸ்டிசைடு நிறையா இருக்கும். அதே மாதிரி ஸ்கின்னுக்கு கீழே அதுக்கு பயோ அக்குமுலேஷன் சொல்லுவாங்க. அந்த பெஸ்டிசைடு வந்து உடம்புல சேர்றத பயோ அக்குமுலேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபேட்ல எல்லாம் நிறைய சேர்ந்துருக்கும். ஸோ இந்த பகுதியை அவாய்ட் பண்ணிட்டு லீன் மசிலா, நல்ல ஒரு சிக்கன் வந்து போனோட, கொழுப்பு இல்லாத, அதே மாதிரி விசரல் ஆர்கன் சொல்லக்கூடிய ஹார்ட்டு, லங்கு, கிட்னி, லிவரு, ஸ்ப்ளீனு இதெல்லாம் இல்லாததை சாப்பிட்டீங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி நாய்க்கு கொடுக்கும்போது இதையே ஃபாலோ பண்ணுங்க. கோழி காலும் தலையும் கொடுக்காதீங்க, ஏன்னா பாஸ்பரஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். காலில் வந்து பார்த்தீங்கன்னா கெராட்டின்னு சொல்லக்கூடிய அந்த செதில் எல்லாம் நிறைய இருக்கும், செரிக்காது, ஃபுட் பாய்சனிங் ஆகும். அதே மாதிரி ரீசெண்ட் டைமில் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, ராக்ஸார்சான் அப்படின்னு ஒரு ட்ரக் இருக்குது, ராக்ஸார்சான் சொல்லுவாங்க, ROXARSONE. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீராய்டு, அனபாலிக் ஸ்டீராய்டு ஹார்மோன் அப்படின்னு ஒரு தப்பான தகவலை வந்து நிறைய மீடியாவில் நான் பார்க்குறேன். ஆக்சுவலி வந்து அது ஆர்கானிக் ஆர்சனிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆர்சனிக்குங்கிறது நேச்சுரலாகவே என்வாயர்மெண்ட்டில் இருக்குது, இன்ஆர்கானிக் இருக்குது, ஆர்கானிக் இருக்குது. ஸோ இதை கொடுக்கும்போது, ராக்ஸார்சனிக்கு கொடுக்கும்போது அந்த growth வந்து அதிகமாகும் அப்படிங்கிறதுனால கொடுக்க ஆரம்பித்தாங்க. கோழியிலாம் அமெரிக்காவிலாம் ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரக்கை வந்து இப்போ FDAன்னு சொல்லக்கூடிய ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், அது வந்து அமெரிக்காவில் இருக்குது. அவங்க தான் வந்து அந்த ரெகுலேட்டரி ஏஜென்சி மாதிரி அவங்க வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணும்போது அது வந்து கிட்னியில், லங்கில், யூரினரி பிளாடரில், ஸ்கின்னில், பிளட்டில், லிவரில் அதிகமாக டெபாசிட் ஆகும். அப்புறம் முடியில் கூட போய் டெபாசிட் ஆகும். ஸோ நீங்கள் நிறைய படித்ததில் கேள்விப்பட்டிருப்பீங்க. நெப்போலியன் கூட வந்து அந்த ஆர்சனிக்கு பெயிண்ட் அடித்த பெயிண்ட்ல எல்லாம் அது நிறையா இருக்கும். சரௌண்டிங்ஸில், என்வாயர்மெண்ட்டில் அந்த ஆர்சனிக்குங்கிற மெட்டல் வந்து அதிகமாக இருக்கும். அதுவும் ட்ரைவேலண்ட்னு சொல்லுவாங்க. AR3, AR5ன்னு சொல்லுவாங்க. AR3 வந்து ஹைலி டாக்ஸிக்கு. ஸோ அது வந்து அவர் சாப்பிட்டு அந்த பெயிண்டில் வந்து கலந்து அதனால தான் இறந்தார் அப்படிங்கிற ஒரு தியரியே இருக்குது. ஸோ வந்து அந்த ராக்ஸார்சான்ங்கிறது கண்டிப்பாக வந்து அது வந்து அனபாலிக் ஸ்டீராய்டு இல்லை, ஹார்மோன் இல்லை. அது வந்து growth அதிகப்படுத்துறதுக்காக ஒரு சப்ளிமெண்ட்டாக யூஸ் பண்ணாங்க. இப்போ அதையும் பேன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சில பவுல்ட்ரி ஃபார்மில் வந்து நார்மலாக வந்து சோயாபீனை வந்து கோழி தீவனத்துக்கு யூஸ் பண்ணால் நிறைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாகுது அப்படின்ட்டு லெதர் மீல்னு சொல்லக்கூடிய லெதர் தோல் இண்டஸ்ட்ரியிலேருந்து இந்த டை எல்லாம் போட்டு வரக்கூடிய லெதர் மீலை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் ப்ரோட்டீன் கண்டென்ட், க்ரூட் ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா கோழி கொஞ்சம் வேகமாக வளர்கிறதுக்கு ஒரு 20% 25% அந்த ஸ்டார்டர்னு சொல்லக்கூடிய இனிஷியலாக டே ஓல்டு சிக்குக்கு கொடுக்கக்கூடியதில் அதிக ப்ரோட்டீன் இருக்கணும். அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. அதை யார் யூஸ் பண்ணுறாங்கன்னா, சின்ன சின்ன ஃபார்ம் இண்டிவிஜுவலாக வச்சுருக்கவங்க, லாபம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு மால் ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த குரோமியம் கண்டென்ட் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதனால நிறைய சைட் எஃபெக்ட்ஸும் வருது. ஸோ அது கொஞ்சம் பேர் வந்து ஒரு 5 to 10% வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து எதிர்காலத்தில் குறைச்சிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அது ஒரு ட்ராபேக் வந்து இருக்குது. ஸோ அது அப்படி சாப்பிட்டாலுமே அது போய் லிவர்லேயோ கிட்னிலேயும் லிவர்லேயும் தான் அதிகமாக போய் டெபாசிட் ஆகும் மெட்டல், பாய்சன். ஆனால் வயலுக்கு எடுக்கிற பூச்சிக்கொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டில் டெபாசிட் ஆகும். இந்த பகுதியை நம்ம சாப்பிடாம இருந்தாலே நமக்கு ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி சிக்கனை சாப்பிடும்போது ரொம்ப ஃப்ரை பண்ணி சாப்பிடக்கூடாது. ரொம்ப கருகிற அளவுக்கு வறுத்து சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பையெல்லாம் கெட்ட கொழுப்பாக மாற்றினா அதுதான் வந்து சிஸ்ஃபார்ம் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அது வந்து உடம்புக்கு நல்லதில்லை. முடிஞ்ச அளவுக்கு வேக வச்சு சாப்பிடுங்க. ஸோ இப்படி கொடுக்கும்போது, இப்படி சாப்பிடும்போது பெரிய அளவில் நமக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் வர வாய்ப்பு இல்லை. என்னோட பாயிண்ட் என்னென்னா, நான் வந்து என்னுடைய டாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் நிறையா கொடுக்குறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி போன், அதாவது கறியும் எலும்பையும் தான் கொடுப்போம். ஸோ ரொம்ப வருஷமாக அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் அதை வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்டுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பவுல்ட்ரி செக்டரில் பெரிய அளவில் இருக்காங்க, ரீஜனல் மேனேஜர் அந்த மாதிரி.
அவங்கள்ட்ட நான் இந்த விஷயத்த வந்து எனக்கும் இந்த டவுட் வந்திருக்கு, மீடியாவில் உள்ள டாக்டர்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்களே, இது உண்மையாக இருக்குமான்னு. ஸோ அவங்கள்ட்ட எல்லாம் நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறதுனால ரொம்ப டீப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண உனக்கு தெரியாதரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது காஸ்ட் ரொம்ப அதிகம். ஸோ அந்த அனபாலிக் ஸ்டீராய்டெல்லாம் அதை யூஸ் பண்ணாக்க ஃபார்மை வந்து இழுத்து மூட வேண்டியதுதான், எப்படி வந்து அதை நடத்த முடியும். ஸோ ஒரு தவறான தகவலுங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக மறுத்திருக்காங்க. ஸோ அதை நான் ரொம்ப டீப்பாக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம டாக்ஸுக்கு கொடுக்குறோம், நம்மளும் சாப்பிட்றோம் அப்படின்னு. கண்டிப்பாக வந்து அதை வந்து யாரும் பயன்படுத்தலை. ஸோ மீடியாவில் ஒரு தப்பான ப்ரொபகண்டா போயிட்டு இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, நம்ம ஊரில் வந்து பொதுவாக சொல்கிறது, நான்வெஜ்ஜி சாப்பிட்டாக்க வந்து உடம்புக்கு நல்லதில்லை, வெஜ்ஜி சாப்பிடு, பழம் சாப்பிடு, காய்கறி சாப்பிடு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது வந்து உண்மையிலே வந்து சொல்லும்போது தெளிவாக ஒரு வார்த்தையும் வந்து சேர்த்து சொன்னால் நல்லாயிருக்கும். என்னன்னாக்கா, நீங்கள் சாப்பிடும்போது இன்செக்டிசைட்னு சொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி, இந்த அகாரிசைடுன்னு உண்ணியை பூச்சியை கொள்றதுக்கு ரோடன்டிசைடுன்னு சொல்லுவாங்க, இது எல்லாம் அடிக்காத பழங்களை காய்கறிகளை சாப்பிடுங்கன்னு கண்டிப்பாக சொன்னால் தான் அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. என்ன ரீசன் அப்படின்னாக்க, இப்போ நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஒழுங்கு இல்லாமல் கட்டுப்பாடு இல்லாமல் டோஸ் எல்லாம் கண்ணாபண்ணான்னு அடிக்கிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னாக்க மாலத்தியான், ஸ்மித்தியான், எண்டோசல்ஃபான், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைக்ளோரோவாஸ், ஃபென்வாலரேட், நிறைய பூச்சிக்கொல்லி இருக்குது. அதை வந்து டிடிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆர்கனோக்ளோரின், கார்பமேட்ஸ், இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 வகையான பூச்சிக்கொல்லிகள் இருக்குது. ஸோ அந்த பூச்சிக்கொல்லிகளை வந்து பார்த்தீங்கன்னா நெற்சாகுபடிக்காக இருக்கட்டும், நெல் வயல், அதே மாதிரி காய்கறி தோட்டம், பழத்தோட்டம், எல்லாத்துலேயும் வந்து கணக்கு வழக்கு இல்லாமல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னாக்க, அது வந்து அக்குமுலேட் ஆக ஆரம்பிக்கும் அந்த பிளான்ட்ஸில். அந்த பூ பூக்கிற ஸ்டேஜில் தான் மருந்து அடிப்பாங்க. தஞ்சாவூர், திருச்சி பகுதிகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பால்டாயில், அதே மாதிரி எக்காலக்ஸ், மானோக்ரோட்டோபாஸ், இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான பிராண்ட் நேம். ஸோ இந்த பூச்சிக்கொல்லிகள்லாம் வந்து வயலுக்கு ரொம்ப அதிகமாக அடிப்பாங்க. எங்கள் ஊர் உட்பட, எங்கள் வீடு உட்பட, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அதையெல்லாம் பார்த்துருக்கோம். அதெல்லாம் நல்லதுன்னு நினச்சோம் அப்போ. ஏன்னா இதெல்லாம் போட்டால் தான் நிறைய வளரும், ஸோ நிறைய வந்து நெல் விளையும் அப்படின்னு ஒரு தப்பான கான்செப்டில் நானும் நினச்சது உண்டு. ஸோ உண்மையிலேயே வந்து அதுக்கப்புறம் படித்தது, என்னோட சப்ஜெக்ட் வந்து ஃபார்மகாலஜி, ஃபுல்லாக ட்ரக்ஸை பற்றி தான் படிக்க ஆரம்பித்தோம். அதில் ரொம்ப டீட்டெயிலாக இந்த ஆர்கனோபாஸ்பரஸ், ஆர்கனோக்ளோரின்ஸ், இது என்ன மாதிரி சைடு, அது மாதிரி நிறைய ட்ரையல்லாம் பண்ணும்போது, ப்ராக்டிக்கல்லாம் பண்ணும்போது தான் அதோட விளைவுகள் என்னங்கிறதே நானே உணர ஆரம்பித்தேன். இப்போ எங்கள் பகுதியில், எங்கள் வீட்டில் எல்லாம் சொல்லி மருந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நானே அட்வைஸ் பண்ணுறது எங்கள் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட எல்லாம். ஸோ என்னன்னா, இந்த மருந்துகள்லாம் வந்து தொடர்ந்து அடிக்கும்போது பழத்துலேயோ நெல்லுலேயோ டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ உடனே வந்து டீக்ரேட் ஆகிடாது, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்படியே இருக்கும். ஸோ இதை தொடர்ந்து நம்ம உடம்புல சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா லிவருக்கு போகும். லிவர்லேருந்து ஃபேட், அதாவது கொழுப்பில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ ரொம்ப நாள் சேர்ந்ததுக்கப்புறம் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் நமக்கு வர வாய்ப்பு இருக்குது. மாதிரி மாலத்தியான், ஸ்மித்தியான், எண்டோசல்ஃபான், ஆர்கனோக்ளோரின், இதெல்லாம் வந்து நிறைய நம்ம ஊரில் வந்து எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் அதை எப்போ பயன்படுத்தணும், எவ்வளவு இருக்கணும், அந்த மாதிரி விளையிற பொருட்களில், பழங்களில் எவ்வளவு வந்து இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மேக்சிமம் ரெசிடியூவல் லிமிட் லெவல்னு சொல்லுவாங்க, MRLன்னு. ஸோ அதையெல்லாம் வந்து ஃபாரின்ல வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. ஒரு பழத்தை எடுத்துக்கிட்டாக்க MRLன்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் எண்டோசல்ஃபான்னா இத்தனை mg 0.02 mg தான் இருக்கணும். அப்போ தான் மார்க்கெட்டில் வந்து அதை விற்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 65,000 பொருட்களுக்கு வருஷம் வந்து யூரோப்பியன் யூனியனில் நிறைய சயின்டிஸ்ட்டு, நிறைய ஆர்கனைசேஷன்லாம் சேர்ந்து இந்த பழங்கள் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுறாங்க. ஒவ்வொரு இது வந்து அதிகமாக இருந்துச்சு, பூச்சிக்கொல்லி ஒரு காய்கறிலேயோ பழத்துலேயோ, அந்த MRLன்னு சொல்லக்கூடிய மேக்சிமம் ரெசிடியூவல் லிமிட்னு சொல்லுவாங்க, அதோட அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கம்பெனிஸே வந்து பேன் பண்ணிடுவாங்க. அந்த பகுதியில் வந்து சாகுபடி அதை மார்க்கெட்டில் விற்க விட மாட்டாங்க. அதே மாதிரி FDAன்னு சொல்லக்கூடிய ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க, யூஎஸில் இருக்குது. ஸோ அவங்க வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவில் வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக வந்து ரெகுலேட் பண்ணல. இங்கே யார் வேணுமாலும் மார்க்கெட்டில் டைரெக்டாக கொண்டு போய் விற்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து இங்கே நம்ம ஃபார்மர்ஸுக்கு வந்து இதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிற ஒரு நாலேஜும் இல்லை. ஸோ அவங்க வந்து ஒருத்தர் சொல்லணும்னா இதை ஒரு 2 தடவை அடிப்பா சரியாயிரும் அப்படின்னா அதை கேட்டுக்கிட்டு தான் அடிப்பாங்க. ஸோ ஃபீல்டு ப்ராக்டிக்கல் அப்படி தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து இந்த மருந்து என்ன செய்யும், இதை அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வயலில் தண்ணி இருக்கும், அந்த தண்ணி மூலியமாக குடிக்கிற கிணத்துக்கு போகும். ஸோ இந்த ஏரியாவே வந்து ஒரு பொல்யூட்டடாக மாறிடுது. எங்கே பார்த்தாலும் இந்த பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி இதெல்லாம் சேர்ந்து பாய்சனாக மாறிக்கிட்டு வருது. எங்கள் ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறைய சிட்டுக்குருவிகள் இருக்கும், கரிச்சான் நிறையா இருக்கும், அந்த மாதிரி வஞ்சலாத்தின்னு சொல்லுவோம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 கணக்கில் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணிக்கை ரொம்ப கம்மியாயிருச்சு.
அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னாக்க இந்த புழு பூச்சிகள்லாம் வந்து அதுங்க சாப்பிட்டு மருந்து அடித்ததுனால செத்து விழுறத அதை சாப்பிட்டதுக்கப்புறம் அதோட ப்ரீடிங் லெவல் வந்து கம்மியாயிடுச்சு. இன்ஃபெர்டிலிட்டின்னு சொல்லுவாங்க, மலட்டுத்தன்மைன்னு சொல்லுவாங்க, அது கம்மியாயிடுச்சு. ஸோ அதுங்களுக்கு தொடர்ந்து இந்த பூச்சிகளோட எண்ணிக்கையெல்லாம் கம்மியானதுனால அதுக்கு உணவும் கிடைக்கல, அதோட ப்ரீடிங் எபிலிட்டி, முட்டையெல்லாம் குஞ்சு பொறிக்காமல் போச்சு. அதனால இந்த சின்ன பறவை இனங்கள்லாம் அழிஞ்சு போச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேனீக்கள், மகரந்த சேர்க்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் தேனி, அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் அந்த மகரந்த சேர்க்கையை நடத்தி அதுல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிகள்லாம் நல்லா வளரும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அதெல்லாம் அழிஞ்சே போச்சு. ஸோ அந்த மருந்து யூஸ் பண்ணதுனால என்வாயர்மெண்ட் பொல்யூட் ஆகி அந்த தண்ணியை நம்ம குடிச்சு நம்ம உடம்புக்கு வர்றது, மாட்டுக்கு போய் அதுலேருந்து மில்கில் வர்றது. ஏன்னா வயலுக்கு வந்து அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா பாதி வந்து தண்ணியில தான் படும். வயலில் தண்ணி கட்டியிருக்காங்கன்னா அதில் தான் போய் படும். ஸோ அதே மாதிரி காற்றுல கலக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்வாயர்மெண்ட்டே ரொம்ப பொல்யூட்டடாக ஒரு இன்செக்டிசைடு, களைக்கொல்லி, பூச்சிக்கொல்லி எல்லாம் கலந்ததான் மாறிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி பூச்சிக்கொல்லி எம்ஆர்எல் லெவல்னு சொல்லக்கூடிய மேக்சிமம் ரெசிடிவல் லிமிட், அதுக்கு மேலே உள்ளதை நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது ஸோ நம்ம இன்டர்னல் ஆர்கனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிட்னி, லிவர், லங் இதுல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய ஃப்ரீ ரேடிக்கல் வரும். அதை தான் டாக்ஸின் ஒரு கலவைக்கெல்லாம் சொல்லுவாங்க. அந்த ஃப்ரீ ரேடிக்கல்லாம் அதிகமாக உற்பத்தி ஆகும்போது ஏஜிங் வந்து சீக்கிரமாக நடக்கும். ஸோ கிட்னியோட ஃபங்க்ஷன்லாம் வந்து ஒரு 100 வருஷம் ஒர்க் பண்ண வேண்டியது 60 வருஷத்துலேயே செயலிழந்து போகிறது. ஸோ இன்டர்னல் ஆர்கன் ஏஜிங்லேயே 2 வகை இருக்குது. ஒன்று நம்ம வெளியே முகத்தில் உடம்புல காமிக்கிறது இன்டர்னல் ஆர்கன், மெயினான லிவரு, கிட்னி, இதயம். ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேட்டிவ், இந்த மாதிரி பாய்சன் சேரும்போது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய அந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் வெளியாகும்போது ஆர்கன்லாம் சீக்கிரம் வந்து பழுது அடைஞ்சிரும். ஸோ அதனால தான் வந்து இப்போ லைஃப் ஸ்பேனே வந்து தொடர்ந்து இப்போ வந்து 80, 70 எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 90, 100 வரையும் இருந்தாங்க. 1920 எல்லாம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இனமாக இருந்துச்சு இது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும். இன்னைக்கு 60 வயசுலேயே எல்லாருக்கும் நிறைய பிரச்சனைகள், 50 வயசுல வந்து இதுக்கு எல்லாமே ஒரு முக்கிய காரணம் அந்த பூச்சிக்கொல்லி தான் ஒரு முக்கியமான காரணம். அதை பற்றி நிறைய ரிசர்ச் எல்லாம் இன்னும் வந்து எடுக்கணும். ஸோ அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய ரெகுலேஷன் கொண்டு வந்தால் இதையெல்லாம் தடுத்து நிறுத்தலாம். இந்த பூச்சிக்கொல்லி எவ்வளோ ஒரு சீரியஸான விஷயம் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. 1990களில் வந்து பார்த்தீங்கன்னா காசர்கோடுன்னு ஒரு பகுதி கேரளா மாநிலத்தில் இருக்கு. அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முந்திரி காடு இருந்துச்சு. ஸோ முந்திரிங்கிறது கேஷ்வான்னு சொல்லுவாங்க. அது வந்து நிறைய பணம் ஈட்டக்கூடிய, ஒரு கிலோவே முந்திரி பருப்பு 350 ரூபா 400 ரூபாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா கர்நாடகாவிலேருந்து ஒரு பிரைவேட் லிமிடெட், கர்நாடகா கேஸ்வா பிரைவேட் லிமிடெட் சம்திங், அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா விளைச்சலை அதிகப்படுத்துறதுக்கு இந்த எண்டோசல்ஃபான்னு சொல்லக்கூடிய அந்த மருந்தை வந்து ஹெலிகாப்டர் மூலியமா ஒரு 15 கிராமத்துல வந்து அதிகமாக, அது ஒரு மலைப்பகுதி, அங்கே நிறைய அந்த முந்திரி சாகுபடி நடந்துச்சு. அடிச்சு தள்ளிட்டாங்க அவங்க. ஏன்னா பூச்சி வந்து நிறைய வருது, விளைச்சல் கம்மியாகுது அப்படின்னு. ஸோ அது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி மருந்து அடிச்சது தண்ணியில எல்லாத்துலேயும் கலக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இனிஷியலாக எந்த சைட் எஃபெக்டும் உங்களுக்கு காமிக்கல. ஒரு ஆஃப்டர் சம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரே ஒரு வித்தியாசமான ஊராக மாற ஆரம்பிச்சிடுச்சு. இந்த எண்டோசல்ஃபான்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனோகுளோரின் பூச்சிக்கொல்லி. ஸோ அதை வந்து அடிக்கும்போது நிறைய தண்ணியில் வந்து கலந்துச்சுது. ஸோ அதை மக்களும் சுவாசித்தாங்க. அது ரொம்ப வாலட்டைலாக இருக்கும், ஏர்ல எல்லாம் பரவக்கூடியது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா நிறைய பேருக்கு அந்த ஊரில் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சு, கேன்சர் வர ஆரம்பிச்சிச்சு, இது நிறைய பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிச்சு இது. ஸோ அடுத்து வந்து என்ன ஒரு மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னா நிறைய குழந்தைங்களுக்கு வந்து அனாமலிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹைட்ரோசெஃபாலஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏலியன் மாதிரியே பெரிய குழந்தைங்க வந்து தலையெல்லாம் பெருசாக இருக்கும், பார்க்கவே பயமாக இருக்கும். கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக, கால் இல்லாத குழந்தைகள், வெளியே இதயம் இருக்குது, எக்டோபிக் கார்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஊரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன் உலகம் மாதிரி பார்க்கறதுக்கே ரொம்ப பாவமாக இருக்குங்கண்ணா. நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வெஜ்ஜு சாப்பிட்றதையே விட்டுருவீங்க, வெஜிடபிள் இதெல்லாம் சாப்பிட்றதையே. ஸோ அந்த ஊரில் அந்த அளவுக்கு இன்னும் அந்த பிரச்சனை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு 15 கிராமம் பாதிக்கப்பட்டிருக்கு காசர்கோட்டில். ஸோ அவங்களும் காம்பன்சேஷன் கேட்டு ரொம்ப வருஷமாக போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டும் அந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் சோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கமிஷனும் ஒரு 300 கோடி ரூபா அலாட் பண்ணியிருக்காங்க அந்த 15 கிராமத்துக்கும். ஸோ ரீசெண்டாக வந்து கேரளா முதல்வர் பிரணாப் விஜயன் கூட அங்கே போயிருந்தாரு. ஸோ அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த ஊரே பாதிக்கப்பட்டுருச்சு இது. ஸோ பிறக்கிற குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையோட பிறக்குது. ஸ்கின் ப்ராப்ளம், தலை பெருசாக இருக்கிறது, கால் இல்லாதது, கையில் விரல் வந்து மரக்கிளை மாதிரி பிரிஞ்சு பிறக்கிறது, வித்தியாசமானது. ஸோ அனாமலிஸ்ன்னு சொல்லுவாங்க அதை. அதே மாதிரி இதெல்லாம் காரணம் என்னன்னா இந்த எண்டோசல்ஃபானும் சரி மற்ற பூச்சிக்கொல்லிகளும்
நம்மளோட டிஎன்ஏவில் வந்து நிறைய எரரை ஏற்படுத்தும், மியூட்டேஷனை ஏற்படுத்தும், ஜீனோடாக்சிக்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிடும் போது அந்த குழந்தைங்க எல்லாம் ஒழுங்காக பிறக்காது. அதே மாதிரி மலட்டுத்தன்மை ரொம்ப அதிகமாக வரும். இந்த சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் பார்ப்பீங்க, அதெல்லாம் ஏலியன் மாதிரியே இருக்கும். ஸோ அவங்கள ஃபோட்டோவெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தூக்கம் கூட வராது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மோசமான விளைவு வந்து அந்த எண்டோசல்ஃபான் அப்படிங்கிற ஒரு மருந்து தான் ஏற்படுத்துனுச்சு. ஸோ அவங்க கேரளா மட்டும்தான் அந்த ட்ரக்கை வந்து பூச்சிக்கொல்லியை பேன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்தியா முழுக்க யூஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா 80 நாடுகளில் இது வரைக்கும் பேன் பண்ணியிருக்காங்க. சைனா அண்ட் இந்தியா அவங்க தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த காசர்கோடுங்கிறது அந்த கிராமத்தை அழிச்சு அந்த எண்டோசல்ஃபான் ட்ராஜடியை பற்றி நிறைய கிளிப்பிங்ஸ் ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் ரியல் அங்கே உள்ள எடுத்த படங்கள். ஸோ நீங்கள் அதை பற்றி டீப்பாக படிக்கும்போது தான் இதோட விளைவுகள் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் அது ஒரு ஏலியன் வேர்ல்டு. அந்த 15 கிராமமும் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள குழந்தைங்க அந்த மென்டலி ரிட்டார்டுன்னு சொல்லக்கூடிய மூளை வளர்ச்சி இல்லாதது, கேன்சரு, விதவிதமான கேன்சரு, அதாவது மெடிக்கல் டேர்மில் உள்ள எல்லா விதமான அனாமலினாக்க அப்நார்மல் பர்த்ன்னு சொல்லுவாங்க, டெரட்டாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அப்நார்மல் பர்த் எல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னா அந்த கிராமத்தில் பார்க்கலாம். இல்லைனாக்கா வந்து 1-2 ஃபோட்டோ தான் பார்க்க முடியும். ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு இன்டர்நெட்டில் வந்து சர்ச் பண்ணாக்க அங்கே எல்லா விதமான குறைபாடுகளும், அவங்க கஷ்டப்படுறது, இன்னும் போராடிக்கிட்டே இருக்காங்க அந்த மக்கள். அதே மாதிரி அந்த எண்டோசல்ஃபான் வந்து எப்படி யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் அந்த கேபேஜ்னு சொல்லக்கூடியது இல்லை, முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், கேரட்டு, உருளைக்கிழங்கு, நெல், அதே மாதிரி மாம்பழம், எல்லாத்துலேயுமே பாய்சன் வந்து இஷ்டத்துக்கு அடிக்கிறாங்க, மனவரியாக அடிக்கிறாங்க. ஸோ அதோட விளைவுகள் தான் வந்து இன்னைக்கு நிறைய பிளட் கேன்சரு, சீக்கிரமாக கிட்னி ஃபெயிலியர் ஆகுறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம டீப்பாக வந்து யாரும் ரிசர்ச் பண்ணல, இன்வெஸ்டிகேட் பண்ணல. ஸோ அந்த கேரளாங்கிறது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ அந்த மக்களை பார்த்தாக்க உண்மையிலேயே ரொம்ப பாவமாக இருக்கும். இப்போ தான் அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வந்திருக்குது. ஒரு 300 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. அங்கே உள்ள குடும்பங்கள்லாம் ஆல்மோஸ்ட் அழிஞ்சே போச்சு. இப்போ யாரும் மேரேஜே பண்ணுறது இல்லை அந்த ஊரில். ஏன்னா குழந்தைங்க எல்லாம் இப்படி பிறக்குது, வித்தியாசமாக பிறக்குது அப்படிங்கிறத மேரேஜே நிறைய பேர் பண்ணுறதில்ல. ஏன்னா அந்த ஊரில் வந்து தண்ணியிலேருந்து இன்னும் மாடும் அந்த தண்ணிங்களை குடிச்சு அதில் வர்ற மில்க்லேருந்து மிருகங்களும் அது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் பாப்புலேஷன், இந்த பயோடைவர்சிட்டின்னு சொல்லக்கூடியது எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த 15 கிராமம் தான் இந்த பூச்சிக்கொல்லி பயன்படுத்தலாம் என்ன ஆகுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஃபியூச்சரில் வந்து அவங்களுக்கு வந்து இனிமே அதெல்லாம் சரியாகி நல்லா வருமாங்கிறதே ஒரு கேள்விக்குறி தான். இன்னொரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் கார்பைடுன்னு சொல்லுவாங்க. போபால் விஷவாயு விபத்துன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுவும் பூச்சிக்கொல்லி தயாரிக்கிறதுக்காக எம்ஐசின்னு சொல்லக்கூடிய மித்தைல் ஐசோசைனைடு அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டை தயாரித்தாங்க. அது லீக்கேஜ் ஆகி வெடிச்சதில் ஒரு 16,000 பேர் அப்பயே இறந்தாங்க. இன்னும் அதோட பாதிப்பு அந்த பகுதியில் இருக்குது. இந்த பூச்சிக்கொல்லிங்கிறது ஸ்லோ பாய்சன். ஸோ அது உடம்புல தொடர்ந்து சேரும்போது பயோ அக்குமுலேஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த பயோ மேக்னிஃபிகேஷன் சொல்லுவாங்க. நம்ம ஃபுட் செயின் சொல்லக்கூடிய வாட்டரில் கலந்து பேர்ட்ஸுக்கு போகிறது, மாட்டுக்கு போய் மில்க் வழியாக வர்றது, ஸோ மீனில் கலந்து மீன் வழியாக வர்றது. ஸோ இதெல்லாம் எல்லாமே கண்டாமினேட்டட் ஆகி அதிகமாக பிளான்ட்டில் தான் டைரக்ட் சோர்ஸு. ஸோ இப்போ என்ன நேரடியாக அது மேலே தான் அடிக்கிறோம். ஸோ அனிமல்ஸ் எல்லாம் ஓரளவு எக்ஸ்கிரீட் பண்ணக்கூடியது, நம்ம ஃபேட்டை சாப்பிட்லன்னா ஓரளவு எஸ்கேப் ஆகிடலாம். ஆனால் இந்த பிளான்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளதை இது பண்ணால் நிறைய மெத்தட் சொல்கிறாங்க. வினிகரை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுங்க, அதே மாதிரி ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணுங்க அப்படின்னலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுன்னு தெரியல. ஸோ யூரோப்பியன் கண்ட்ரிலையும் யூஎஸ்லையும் உள்ள மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு மானிட்டரிங், அதாவது மேக்சிமம் ரெசிடுவல் லிமிட் தாண்டனா அந்த பொருளை வந்து இங்கே விற்கக்கூடாது, மார்க்கெட்டில் விற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை போட்டு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம வருங்கால சமுதாயம் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இல்லைன்னா வந்து கொஸ்டினபிள் தான். ஸோ ஏஜ் எல்லாம், அதாவது நம்மளோட லைஃப் ஸ்பேன்லாம் ரொம்ப கம்மியாக வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா தொடர்ந்து இதை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த எண்டோசல்ஃபான் சொல்லக்கூடியது கேரளாவில் நடந்திருக்கு. நம்ம ஊரில் நீங்கள் உங்கள் ஊரில் வந்து போய் கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. அது எல்லோ லேபிள் போட்டிருக்கும். ஸோ அது வந்து கேட்டகரி பிரிப்பாங்க, ரெட்டு, எல்லோ, கிரீன், ப்ளூ அப்படின்ட்டு அதோட டாக்ஸிசிட்டியை பொறுத்து அது எல்லோ கேட்டகரியில் வரும் அந்த எண்டோசல்ஃபான்ங்கிறது. ஸோ நாளைக்கு வேணா உங்கள் ஊரில் போய் கேட்டு பாருங்கள். அது ஈஸியாக எங்கே பார்த்தாலும் கிடைக்கிது. அதை தான் நம்ம யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ என்னோட பாயிண்ட் என்னன்னாக்கா, என்னையை பொறுத்த வரைக்கும், நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும், நான் படித்த வரைக்கும், கண்ணால் பார்த்த வரைக்கும், ஸோ இன்னைக்கு உள்ள வெஜிடபிள் பல வகைகள் தான் பாய்சன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது ஜீனே வந்து ஒரு ஜீனோடாக்சின் சொல்லக்கூடிய அந்த ஜெனட்டிக் எரரையே வர வச்சு அடுத்த வருங்கால ஜென்ரேஷன் அழிக்கிறது, பிளட் கேன்சர் வர வைக்கிறது, இன்ஃபெர்டிலிட்டி வர வைக்கிறது, ஒரு மனித குலத்தை அழிக்கக்கூடிய அளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு தெரியாமையே அழிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் பிராய்லரையும் நம்ம வெஜிடபிள் இந்த மாதிரி பழம்,
ரைஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா சைட் எஃபெக்ட் வந்து பிராய்லரில் வந்து ரொம்ப கம்மின்னு நான் ஆணித்தரமாக அடித்து சொல்லுவேன். அதான் என்னோட பாயிண்ட் இது. ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே நிறைய லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி. சில ஆர்டிக்கலோட லிங்க்கும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதை பற்றி நீங்கள் நெட்டில் தேடினீங்கன்னா நிறைய கிடைக்கும், டாக்குமெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி காசர்கோடு ட்ராஜடி, எண்டோசல்ஃபான் ட்ராஜடின்னு போட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கான ஃபோட்டோ வரும். ஸோ அது வேர்ல்டு வைட் ரொம்ப ஃபேமஸ். ஆனால் நம்ம மீடியாவில் அவ்வளோதான் அதை பற்றி கவரப் பண்ணல. என்ன ரீசன்னா அதுக்கு பின்னாடி வந்து அந்த மருந்து தயாரிக்கிறது மிகப்பெரிய கம்பெனிகள், அதுக்கு பின்னாடி ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. ஸோ அதனால அதை அந்த நியூஸை வந்து பெரிய அளவில் வெளியே வர விடலை. ஸோ இந்த பூச்சிக்கொல்லிங்கிறது ஒரு லைஃப் த்ரெட்டனிங் இஷ்யூ. ஒரு இனத்தையே வந்து அழிக்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து நம்ம சமுதாயத்தில், நம்ம உணவில், நம்ம சுற்றுப்புறத்தில் நமக்கு தெரியாமையே கலந்துக்கிட்டு வருது. ஸோ வந்து இனிமே வந்து தயவுசெய்து என்கிட்ட யாரும் கேட்காதீங்க அது சைட் எஃபெக்ட் இருக்கா சிக்கன் சாப்பிட்டா அப்படின்னு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை ரொம்ப டீட்டெயிலாக பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.